வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பூஸ்ட்ல ஒரு பர்ஃபி செய்யலாம். நான் அதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதனால ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நம்ம இப்போ வந்து நல்லா சலிச்சுக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து நான் இது கூட ஒரு 1/2 கப் வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தனியாகவும் போயிட வேண்டாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1.25 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 1/2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்து காய்ச்சிக்கலாம். ரொம்ப காய்ச்சினிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கல் மாதிரி போயிடும், பர்ஃபி கடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்சரை வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப சர்க்கரைப்பாகு முருகலாயிரும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மாதிரி கிளறிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நம்மளுக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு 1.25 கப் பக்கம் நெய் வேணும். நம்ம 1/2 கப் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மிச்சம் இருக்க நெய் வந்து நம்ம இது கலர கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு. நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டைமில் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா நெய்யும் ஒரே டைமில் ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அந்த சாஃப்டாக இருக்காது, கட்டி கட்டியாக அப்படியே பொரிஞ்சு வர மாதிரி வந்துடும். இப்போ மிச்ச நெய்யும் ஆட் பண்ணி இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒன்றா திரண்டு வரும். இப்போ பாருங்கள் எப்படி திரண்டு வருது. அவ்வளோதாங்க, நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் நீங்கள் எந்த பாத்திரத்தில் செஞ்சிங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம இதை ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், இல்லாட்டி நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணி இதை வந்து போட்டுக்கலாம், நீங்கள் மோல்டில் போட்டுக்கலாம். இது நல்லா லெவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை பாகோட பதம் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நீங்கள் முருகலாக விட்டிங்கன்னா கடிக்கவே முடியாது, ரொம்ப கடுக்கடுன்னு ஆயிரும். கரெக்டாக நீங்கள் ஒரு கம்பி பதத்தோடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நான் இதில் வந்து நட்ஸ் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். முந்திரி பாதாம் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 2-2.5 மணி நேரம் பக்கம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பர்ஃபி ரெடி. இந்த மாதிரி நம்ம பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நம்ம பூஸ்ட் பர்ஃபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.